பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் லாஸ்ட் வில் பி ஃபர்ஸ்ட். பிந்தினோர் முந்தினோராய் ஆவர். நாம் ஆராதிக்கும் தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு எழுதப்பட்ட தீர்ப்பை எப்படி மாற்றணும்னு. தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கும் நம்ம, கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம, கவனிப்பாரே இல்லாமல் இருக்கும் நம்மை, தடுமாறி கொண்டிருக்கும் நம்மை, பின்னாலே இருந்து கொண்டிருக்கும் நம்மை எப்படி முன்னால கொண்டு வரணும், எப்படி கனப்படுத்தணுன்றது அவருக்கு தெரியும். நமக்கான திட்டத்தை நோக்கி நகர்த்த அவரால் மட்டுமே முடியும். நம்ம இப்போ இருக்கும் நிலைமையை வைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த நிலை நிரந்தரம்னு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. இந்த நிலையுடன் நம்ம வாழ்வு முடிந்து போகிறது கிடையாது. நமக்கான காலம் வரும்போது இந்த நிலையில் மாற்றம் திடீர்னு வரும். வாலாக்காமல் தலையாக்குவான்ற வசனத்தின்படி வாலாக இருக்கும் நம்மை தலையாக மாற்றுவார். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒருத்தி குடும்ப சூழல், கடவுளை பற்றி அறியாத நிலை, பாவ வாழ்க்கை, சமாதானம் இல்லாத போராட்ட நிலை. அவள் டிப்ளமான்ற சின்ன படிப்பு மட்டுமே படிச்சிருந்தா. ஒரு கட்டத்தில் கடவுளால் அழைக்கப்பட்டவளா, தொடப்பட்டவளா உணர்ந்தா. தன் பாவங்களை எல்லாம் முழுவதுமாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்தா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக மனதார ஏற்றுக்கொண்டா. புது மனுஷியாக மாறினாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்லூரியில் வேலைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் நேர்முக தேர்வு நடைபெற்றது. அவளும் விண்ணப்பிச்சா. அவளுக்கு தெரிந்த விதத்தில் பதில் சொன்னா. அவர்கள் உன் தகுதி, உன் அனுபவம் இந்த வேலைக்கு போதாதுன்னு சொன்னாங்க. இந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கணும்னா அடிப்படை தகுதி இருக்கணும். அது முதுகலை பட்டம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், திறமைகள் இருக்கணும், ஈர்க்கக்கூடிய சான்றிதழ்கள் இருக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனாலும் அவள் இருதயத்தில் கடவுள் வைத்த கனவு எல்லா தகுதிக்கும், அனுபவத்திற்கும், பயிற்சிக்கும் சார்ந்தது இல்லைன்னு உணர்ந்தவளா தைரியத்தோடு இருந்தா. முடிவு என்ன? 2 நாள் கழித்து கல்லூரியிலேருந்து அழைப்பு. அவளை வேலைக்கு சேர சொல்லி. அது மட்டும் இல்லை, இந்த முறை கொள்கை, விதிகள், நெறிமுறைகள் எதையுமே கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லி முடித்தாங்க. இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா, நம்மிடம் இல்லாததால் கடவுளிடம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. நம்மிடம் இல்லாததால் கடவுளால் இவ்வளோதான் செய்ய முடியும்னு நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. நம்மிடம் இருப்பது இல்லாததை வைத்து கடவுளால் முடியாததுன்னு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 20:16 இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் அப்படின்னு இருக்கு. மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு இருக்கு. அப்புறம் 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. 1 சாமுவேல் 2:8 என்ன இருக்குன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நாயகி ரகாப் நல்ல பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவள். அவள் சிலைகளை வணங்குபவர்கள் குடும்பத்திலிருந்து வந்தவர். எரிகோ மதிலுக்கு பின் விபச்சாரியாக இருந்தவர். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து கிடப்போன்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா இல்லையா? ஆனாலும் இஸ்ரவேல் கடவுளை பற்றியும் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்தவைகளை பற்றியும் இஸ்ரேல் மக்களை செங்கடலை பிளந்து காப்பாற்றியதும் கேள்விப்பட்டவளா? தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தேவன் பேரில் அவள் வைத்த விசுவாசம் அவளை மட்டும் இல்லை, அவள் குடும்பத்தையே ரட்சிப்பின் பாதையில் நடத்தியதை நம்மளால் பார்க்க முடியுது. யோசுவா 2. இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மிக உயர்ந்த கடவுள் நம் படிகளை ஒழுங்குபடுத்துகிறார், நம் வாழ்க்கையின் திட்டத்தை செயல்படுத்துகிறார் அப்படின்றது புரியுது. பின்னால் இருப்பவர்களை முன்னால் கொண்டு வரார், குறைவுகளை நிறைவாக்குகிறார், தள்ளப்பட்டவர்களின் தலையை உயர்த்துகிறார் அப்படின்றது புரியுது. நம்ம ரகாப் மாதிரி கடவுளை விசுவாசித்தா கடைசியாக இருக்கும் நம்மை முதன்மையாக உயர்த்துவார், பின்னால் இருக்கும் நம்மை முன்னுக்கு கொண்டு வருவார் அப்படின்றது புரியுது இல்லையா? அப்போது நம்ம எப்படி நன்றி சொல்லணும்? நன்றி அப்பா, என் வாழ்க்கையை தலை கீழாக மாற்ற போகிறதுக்கு நன்றி, எனக்கு ஆதரவாக காரியங்களை மாற்ற போவதற்கு நன்றி, எனக்கு தீங்கு விளைவிக்கும் காரியத்தை எனக்கு சாதகமாக மாற்றப் போவதற்கு நன்றி, இதன் மூலமாக நான் வலிமை உள்ளவளாக, ஆரோக்கியம் உள்ளவளாக வெளியில் வர போகிறதுக்கு நன்றி, அதன் மூலமாக என்னை உயர்த்த போவதற்கு, கௌரவப்படுத்த போகிறதுக்கு நன்றி, பாதிக்கப்பட்ட குறைவான கவனிப்பாரற்ற மனதிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வந்ததுக்கு நன்றி, சிறந்து விளங்க செய்ய போவதற்கு நன்றி, என்னை வாலாக்காமல் தலையாக்க போவதற்கு நன்றி, என்னை கீழாக்காமல் மேலாக்க போவதற்கு நன்றி, தெய்வீக இணைப்பு, கிருபை, இரக்கம் இதெல்லாம் எனக்கு தரப்போகிறதுக்கு நன்றி, கடைசியில் இருக்கும் என்னை முதன்மையான நிலைக்கு கொண்டு வர போகிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனிதர்கள் காலை பிடிக்கவோ போராடுறதையோ காரியத்தை மற்ற விதத்தில் கையாளுறதையோ விட்டுட்டு கடவுளை மட்டுமே கனப்படுத்தணும். சரியானதையே செய்யணும். கடினமான சூழலிலும் மக்களிடம் நல்லவராக நடந்து கொள்ளணும். அவர்கள் நமக்கு நல்லவராக நடந்து கொள்ளாத போதும் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம பங்கை செஞ்சால் அவர் பங்கை செய்வார். சங்கீதம் 75:7 அவரே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் கடவுள் புதிய காரியத்தை இன்றே செய்வார். வாங்குபவர்களாக இருக்கும் நம்மை கொடுப்பவராக மாற்றுவார். நம்பிக்கையோடு இருக்கும் நம்மை பெற செய்பவர்களாக மாற்றுவார். வேலை செய்யும் நம்மை வேலை கொடுப்பவராக உயர்த்துவார். கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கும் நம்மை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். நம்ம ரகாப் மாதிரி தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோமா? செல்ஃப் டெஸ்ட் பண்ணி